வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொரிச்ச முட்டை சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். என்னடா பேரில் மட்டும் தான் முட்டை இருக்குது, முட்டையை வச்சு எந்த ஒரு டிஷ்ஷுமே எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா இன்னோட அது முடிஞ்சது. இனிமேல் அடிக்கடி முட்டை சம்மந்தமான எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? இன்றைக்கி பார்க்க போகிற சமையலும் முட்டை சம்மந்தமானப்பட்டது தான். நிறைய கிரேவிஸ் எல்லாம் அதில் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேவா? ஆமாங்க, முட்டை சம்மந்தமாக தான் என்ன நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அப்படின்னு சொன்ன கமெண்ட்டை போய் செக் பண்ணாங்க. யாருமே கேட்கல. ஸ்ட்ரைட்டாக 2-3 நண்பர்கள் கேட்டாங்க முட்டையை வச்சு எதாவது பண்ணலாமே அப்படின்னு. அதுக்காக இந்த வீடியோ. இன்னும் நம்ம பண்ண போகிறது எக் பெப்பர் ரோஸ்ட். ஓகேவா? வாயிலே வர மாட்டேங்குது, மறந்துச்சு. எக் பெப்பர் ரோஸ்ட் தான் என்ன பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஓகேவா? ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். முட்டையை முதல்ல வேக வைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் வேலை. அதை நம்ம வச்சுட்டு மற்றபடி எல்லா காரியங்களெல்லாம் ரெடி பண்ணும்போது அது வெந்து கிடச்சினா நமக்கு ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னைக்கு புதுசாக வரவங்க, ஓகேவா, நான் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த சமையல் கரெக்டாக உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டில் தக்காளி, தென் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, அப்புறம் 2 பெரிய உள்ளியை பார்த்து அழகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள். அப்புறமா ஒரு சின்ன ஒரு சட்டியில கொஞ்சம் எண்ணெயை விட்டு சூடாக்குறீங்க. சூடான உடனேயே என்ன பண்றோன்னா நம்ம பெப்பர் தான் போட போறோம். ஸோ நல்ல மிளகு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கலருக்காக இல்லை, அது வந்து உடம்புக்கு நல்லது. ஓகேவா? மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அழகாக அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம போட்ட மிளகாய் ரோஸ்ட் ஆன உடனே அந்த எக் நம்ம கட் பண்ணி வச்சது எக்கு ஒவ்வொன்றா தூக்கி சர்சர்னு வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் அழகாக வைக்கணும். கமந்து விழுந்து கரு தனியாக போயிடக்கூடாது. ஓகேவா? தென் 1 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டோம். 1 நிமிஷம் அப்படியே அழகாக வேக வைக்கிறோம். வந்துருச்சு. திருப்பி போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எக்கில் இருக்க கரு வந்து தனியாக போயிடும். அப்புறம் கரங்கி பொடிஞ்சு போச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, நமக்கு போயிடும். வெள்ளை கரு மட்டும் தான் இருக்கு. நமக்கு இந்த டிஷ்ஷிலே ரொம்ப டேஸ்டாக இருக்குது கரு மட்டும்தான். ஓகே, செட் பண்ணி வச்சுட்டோம். தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு சட்டியில் அழகாக கொஞ்சம் எண்ணெய், கடுகு. ஓகேவா? எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டோடனே கறிவேப்பிலையை போடுறோம். கறிவேப்பிலையை போட்டு அழகாக கடுகு தாளிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் இதுவும் ரெடி ஆனோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஜீரகம் போட்டுக்கிட்டு இனிமே அதை கட் பண்ணி வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் உள்ளி போடுறோம். பெரிய உள்ளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா இது கொஞ்சம் ஒரு பாதி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அடி வெந்து வரும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி ஃபுல்லாக வேகாமல் ஒரு பாதி வேக்காடுல இருந்து கொஞ்சம் கூட வந்தோடனே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த மிளகா போட்டுட்டோம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப கவனமாக வதக்கணும். அதிகமாக ஹீட் வைக்காதுங்க, கம்மியாக வச்சு பண்ணுங்க. ஏன்னா எண்ணெயில வேகிறனால கரிஞ்சி போயிடும், புறவு வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். உள்ளி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கரிஞ்சிடும். ஓகேவா? கொஞ்சம் வந்தோடனே அழகா ஃப்ரை ஆகி கரிஞ்சி பொடிஞ்சு போயிடும். ஓகே, ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களோட வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே, இதையும் போட்டு நல்லபடியாக வதக்கிருக்கோங்க. இனிமே இதுக்கு கூட என்ன ஆட் பண்ண போறோம்? நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ண போறோம். இதோ ஆட் பண்ணி விட்டோம். தக்காளி செக்கச்சவேன்னு இருக்கு, பாத்தீங்களா? இதை நீங்க சின்னதா கட் பண்ணி போட்டாலும் பிரச்சனை இல்லை. மிக்சியில போட்டு ஜூஸ் மாதிரி அரைச்சி போட்டீங்கன்னா கிரேவி ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது கொஞ்சம் கூட திக்கா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பக்காவா ரெடி பண்ணுங்க. நீங்க எதுக்கு அரைச்சி போடுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இனிமே இது கூட மசாலாக்கள் போடுறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அடுத்தபடியாக மல்லித்தூள். ஓகேவா? மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் கரெக்டா இருக்கும். உங்களோட எரிப்புக்கு நாக்கோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பின்னாடி டியூப் லைட், அந்த ரெட் லைட் எதுன்னா சொல்லக்கூடாது. ஓகேவா? அதனால கவனமா போட்டுக்கோங்க. தென் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தண்ணி தேவை, இல்லைன்னா கூட்டு மாதிரி ஆயிரும். ஸோ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அளவாக ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஹீட்டில் அழகாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இங்கே கொதிக்கிற கேப்பில் அப்படியே போய் சேனலில் ஒன்று வீடியோ முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதனால மறந்துடாதுங்க. திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இனிமேல் நம்ம ஆட் பண்ண முட்டைகள் எல்லாம் ரெடி பண்ணி இந்த முட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். 1 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி விட்டு வேக வைக்கிறோம். திருப்பி விட்டு இந்த மாதிரி பாருங்க, கவனமாக திருப்பி விடணும். எல்லாம் வந்து கரு வந்து இப்போவும் தனியாக கலந்து போயிடக்கூடாது. அப்புறம் கறியில் பொடிஞ்சு போயிடும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும்.
தென் மேல நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருந்த பொடியா அதை அழகா தூவி விடுறோம். கூடவே அண்டி பருப்பு இருந்துச்சுன்னா தூவி விடுங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா விட்டா போதும், இல்லைன்னா வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டாங்க. ஓகே, எல்லாம் நமக்கு தேவையான எக் பெப்பர் ரோஸ் ரெடி ஆகி விட்டது. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. ஓகே, வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வித்தியாசமா டிஃப்ரெண்டா ஏதாவது டிஸ் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதை பண்ணுவோம். கண்டிப்பா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எத்தனை தடவை நான் கேட்கறது, எல்லா வீடியோலுமே கேட்குறோம். வந்து சும்மாடி சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானே டச் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, இன்னும் ஒரு நாள் நல்லதொரு சமையல் வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.